Respected Mr. Mani Doraisamy, the founder, respected Mrs. Krishnabeni, the correspondent, respected Dr. Santosh, respected Mr. Durai, the former Director of School Education, Mr. Madan Kumar, the Chief Educational Officer, the former Chief Educational Officer, Mr. Bhaskar, respected Mr. Gopal, the former the Primary School Education Director, distinguished guests, parents, my dear students, good evening to all of you. I'm extremely delighted to be the chief guest of the most impressive annual day of Bharat International Senior Secondary School. I'd like to thank Mr. Mani for this great opportunity. பெற்றோர்களே, மாணவர்களே, உங்களுடைய மிகவும் பிரம்மாண்டமான இந்த ஆண்டு விழாவில் உங்களை சந்திப்பதிலும் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெரிய வாய்ப்பு எனக்கு தந்திருக்கக்கூடிய திரு மணி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்தபோது பாரத் இன்டர்நேஷ்னல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் மாணவர்கள் எனக்கு ஒரு பேண்டு வாந்திய வரவேற்பு அளித்தார்கள். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த மாணவர்களுக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Congratulations to all the boys who took part in the most impressive march past. Your march past was something like the police department's march past. Thank you very much. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. திரு மணி அவர்கள் இந்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு ஒரு நல்ல தரமான கல்வி தருவதற்காக இந்த கல்வி நிறுவனத்தை பல ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கிறாரு. இதே பள்ளிக்கூடத்தில் படித்த நிறைய மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவர்களாகவும் சிறந்த என்ஜினியர்களாகவும் உயர்ந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களாகவும் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு அவர் பெரும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அவர் பல மாநிலங்களிலிருந்து ஆசிரியர் பெருமக்களை வளைத்து வந்து மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாணவி அருணாங்கிற மாணவி 500க்கு 498 மார்க் வாங்கியிருக்கிறாங்க. 500க்கு 498. நம்மளாம் கூட அவ்வளோ மார்க் வாங்கலை. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ குழந்தைகளே, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவி ஸ்டேட்டில் 2வது மார்க் முதல் மார்க் வாங்கியிருக்கிறாங்க. +2ல் 2வது மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும். இந்த சிறந்த பெரிய சாதனைகளை படைப்பதற்கு உதவியாக இருந்த பயிற்சி அளித்த ஆசிரியர் பெருமக்கள், teaching community, all the teachers, I like to appreciate your commitment, dedication and perseverance to produce some of the best talents in the whole state. I like to extend your congratulations. ஆனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்னைக்கு அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய ரோல் மாடல் இந்த ஸ்கூல்லே இருந்துட்டு இருக்கிறாரு. பொதுவாக நம்ம அந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் எப்படி கற்றுக்கொள்ளுவோம்? 3 வழியாக கற்றுக்கொள்ளாங்க. உலக விஷயங்களை, வாழ்க்கை தத்துவங்களை 3 வகையில் கற்றுக்கொள்ளலாம். 1, புத்தகங்களை வாசித்து சிந்தித்து கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், நிறைய நேரமாகும். 2, அனுபவம் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு மிகப்பெரிய மன வருத்தம், துயரம், துன்பம் ஏற்படும், பெரிய ஏமாற்றம் ஏற்படும். கற்று முடிக்கும்போது அப்போ தான் தெரியும் வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. 3வது, ஈஸியாக உலக தத்துவத்தை, வாழ்க்கை தத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆசிரியர் பெருமக்களே, ரோல் மாடலிங். நம் முன்னாடியே ஒரு கதாநாயகன் இருப்பார், அவரை மாதிரியே நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்படி இருக்கிறது தான் திரு மணி அவர்கள். திரு மணி துரைசாமி அவர்கள் ஒரு அரசாங்க பள்ளிக்கூட ஆசிரியர், அதுவும் 10A1 நிரந்தரம் இல்லாத ஆசிரியராக இருக்கும்போதே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி நடந்து வந்து, சைக்கிளில் வந்து, மோப்பட்டில் வந்து, அதுக்கு பிறகு தான் மோட்டார் சைக்கிளில் வந்து, இன்றைக்கி தான் அவர் கார்லேயே வந்துட்டுருக்கிறார். கடினமான உழைப்பு இருந்தால் வாழ்க்கையில் உயரலாம் என்பதற்கு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கிறாரு. அவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். யூ கேன் லேர்ன் த லீடர்ஷிப் லெசன்ஸ் ஃப்ரம் யுவர் ஓன் கரஸ்பாண்டன்ட், யுவர் ஓன் ஃபவுண்டர், the man who has established this great institution. This is my message to all the teachers of this great institutions. பெற்றோர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அப்பா அம்மா கை தூக்குங்க. ஓகே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தாத்தா பாட்டி கை தூக்குங்க பார்ப்போம். நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் பேர பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். ஓகே, உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. எத்தனை பெற்றோர்கள், எத்தனை அப்பா அம்மா உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே நேசிக்கிறீங்க. அது ஒன்றும் பெருசு கிடையாதுங்க.
உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் அந்த குழந்தைகளை நேசிக்கும். காக்காவுக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை உண்மையிலே மதிக்கிறீர்கள்? ரெஸ்பெக்ட் தம் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் பர்சன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். மூணாவது கேள்வி ரொம்ப முக்கியமானது. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய அறிவியல் உளவியல் உண்மைகள் தெரிந்திருக்க வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? How many of you are really understood your children? உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நாலாவது கேள்வி. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் குழந்தை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? எஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ வெரி மச். நான் இதை சொல்லும்போது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு, பெற்றோர்களை பொறுத்தவரை ஒரு பெரிய மாபெரும் உலக செய்தி சொல்லணும். கலீல் ஜிப்ரான் சொல்லி லெபனான் நாட்டில் ஒரு பெரிய சிந்தனையாளன். அவன் குழந்தைகளை பற்றி சில செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, மை டியர் பேரண்ட்ஸ், பெற்றோர்களே, யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே ஆர் த ரிசல்ட் ஆஃப் த லாங்கிங் ஆஃப் த யூனிவர்ஸ். They have not come from you. They have come through you. They may look like you, but they may not think like you. அவர் சொல்றாரு, குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் பூமியின் குழந்தைகள். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டால் நீங்கள் அடுத்ததும் அடித்து சொல்லுவீங்க, 10 மாதத்தில் குழந்தை பிறக்காது. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 360 கோடி ஆண்டுகள் ஆகும். எப்படி சார் சொல்கிறீங்க? அதுதான் அறிவியல். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு இருந்தால் போதாது, உங்கள் அப்பா அம்மா வேணும், அவங்களுக்கு அப்பா அம்மா, அவங்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி உயிரினங்கள் தோன்றி இந்த பூமியில் 360 கோடி ஆண்டுகள். உங்கள் குழந்தைக்கு உடம்புல டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏக்கு வயசு 360 கோடி ஆண்டுகள். ஐ மீன் ரைட் டாக்டர் சந்தோஷ்? டாக்டருக்கு தெரியும், பீடியாட்ரிஷியன். குழந்தைகள் அபூர்வமானவர்கள். எனவே அவர் சொல்றாரு, குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் மட்டுமல்ல, இந்த பூமியின் குழந்தைகள். நம்பர் 2, குழந்தைகள் உங்களிடந்து வரவில்லை, உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள். உங்க தாத்தா, அவருக்கு தாத்தா மூலமாக வந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் மதிக்க வேண்டும். 3, குழந்தைகள் உங்களை போன்றிருப்பார்கள், ஆனால் அவர்கள் உங்களை போல் சிந்திக்க மாட்டார்கள். உங்களை விட உலக அறிவு அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இன்றைக்கி சோஷியல் மீடியா, இன்டர்நெட், கூகுள், உலகத்தில் உள்ள 190 நாடுகளில் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ தெரிஞ்சும் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் உங்கள் குழந்தையை இந்த மாதம் ஒரு முறையாவது பாராட்டினீர்கள்? 1 2 3 4, ஓகே பரவாயில்ல. கடைசி கேள்வி உங்களுக்கு, எத்தனை பேர் உங்கள் குழந்தைய இந்த மாதம் அடிச்சிங்க? பார்த்தீங்களா? சர்வதேச குழந்தைகள், அவங்களுடைய உரிமை, இதெல்லாம் பார்த்தா உங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலாம். எத்தனை பேர் உங்கள் குழந்தைகளை திட்டினீர்கள்? ஓகே. ஒன்று விஷயம் தெரியுமா? அடித்த அடுத்த நிமிடமே எத்தனை பேர் நான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு உணர்ந்தீருங்க. அதுதான் கரெக்ட். ஸோ குழந்தைகள் நமது நண்பர்கள். குழந்தைகள் உளவியல் என்பது மிகப்பெரியது. இந்த சூழ்நிலையில் நான் முதலில் உங்கள் குழந்தைகளை உயர்ந்த இடத்தில் பார்க்க வேண்டும் என்ற பெரிய எண்ணத்தில் ஒரு நல்ல கல்விச்சாலையில் குழந்தைகளை அனுப்பி உங்களது சிந்தனை, உங்களது நேரம், உங்களது பணம், உங்களது முயற்சி எல்லாத்தையுமே அதில் முதலீடு செஞ்சு வந்திருக்கிறீங்க, நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. எனவே உங்களுக்கு எனது பாராட்டுக்கள். நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ஆசிரியராக வேண்டும், ஒரு டாக்டராக வேண்டும், ஒரு கலெக்டராக வேண்டும், மிகப்பெரிய கனவுகள், மிகப்பெரிய ஆசை எல்லாம் வச்சுருப்பீங்க. நானே ஒரு பேச்சாளன் கிடையாது, நான் ஒரு கனவு வியாபாரி, கனவுகளை விற்பனை செய்யக்கூடியவன். மாணவர்களுக்கு, உங்களுக்கு இல்லை, மாணவர்களுக்கு கனவுகளை விற்பனை செய்வது தான் எனது பொழுதுபோக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் பெரிய பெரிய கனவுகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த கனவுகளெல்லாம் இந்த தேக்கு மர இலைகளைப் போல கருகி போயிருக்கும். நான் வாழவில்லை, எனது குழந்தைகள் வாழ வேண்டும். நான் ஒரு உயர்ந்த சிறந்த படிப்பு வாய்ந்த குடும்பத்திலிருந்து வரவில்லை. என்னிடமிருந்து ஒரு படிப்பு நிறைந்த குடும்பம், என்னிடமிருந்து ஒரு செல்வந்தர் குடும்பம் வர வேண்டும் என்கிற பெரிய கனவோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு பாராட்டுக்கள். நமது பிள்ளைகள் உயர்ந்த நிலைமைக்கு வரணும்.
மெடிக்கல் இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் ஒரு ஆண்டுக்கு 1,00,000 MBBS சீட் இருக்குது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே படித்த மாணவன் போன வருஷம் சென்னையில் படித்த மாணவனுக்கு ஒரு ஆண்டு சம்பளம் 4 கோடி ரூபா, படித்து வெளியே வர்றாரு. IIT இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 IIT இருக்குது, 17,000 இடம் இருக்குது. இந்தியாவில் சுமார் 25 NIT இருக்குது, 24,000 இடம் இருக்குது. இப்படி நிறைய வாய்ப்புகள் நம்ம பிள்ளைகளுக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் என்ன தவறு செய்தோம்? அந்த தவறு நமது குழந்தைகள் செய்யக்கூடாது. என்ன தப்பு பண்ணோம்? பேசிகிட்டே இருந்தோம், காது கொடுத்து கேட்கல. சொல்லிகிட்டே இருந்தோம், நம்ம எழுதி பார்க்கல. நம்ம நிறைய சாப்பிட்டோம், உடற்பயிற்சி பண்ணலை. நம்ம பழைய கதைகளெல்லாம் பேசினோம், புதிய நவீன அறிவியல் கதைகளை நம்ம பேசலை. பயந்து வாழ்ந்தோம், துணிஞ்சு வாழலை. இப்படி நம்ம செஞ்ச எல்லா தவறுகள், சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுத்துட்டோம். இந்த தவறுகள் நமது குழந்தைகள் செய்யக்கூடாது என்பதற்காக பெற்றவர்களே, உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு நிறைய பங்கு இருக்கிறது. இங்கே வந்து ஆண்டரிக்க படித்தாங்க ஒரு மேடம், சரியாக சொன்னீங்க மேடம். குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். எங்கே ஏற்படுத்தணும்? உங்கள் வீட்டில் ஏற்படுத்தணும். அதுதான் ஸ்கூல் இருக்கே சார். பிரின்சிபல் மேடம் இருக்கிறாங்களே, வெளி மாநிலங்கள்லேருந்து ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் எனக்குள்ள குழந்தைகளுடைய கல்வியை கவனிக்க மாட்டாங்களான்னு கேட்பீங்க. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் 700 மணி நேரங்கள் தான் இருக்கும். அதே குழந்தை உங்கள் வீட்டில் 8,000 மணி நேரங்கள் இருக்கும். யாருக்கு பொறுப்பு அதிகம்? அம்மா தான் முதல் ஆசிரியர். உங்களுக்கு பொறுப்பு அதிகம். குழந்தைகள்கிட்ட அன்பு செலுத்துகிறீர்களான்னு கேட்டேன். ஏன் கேட்டேன் தெரியுமா? வீட்டில் அன்பு கிடைக்கும் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களில் படிக்க வருவார்கள். வீட்டில் அன்பு கிடைக்காத குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு அன்பை தேடி வருவார்கள். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். வீட்டில் படிக்கும் சூழ்நிலை எப்படி சார் நான் ஏற்படுத்துறது? நான் என்ன சார் செய்யணும்? சுருக்கமாக ஒரு கேள்வி கேட்குறேன். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில், பெற்றோர்கள் இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சிங்க? எத்தனை பேர்? கொஞ்சம் பேர். உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உலக பொருளாதாரம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? உலகத்தில் என்ன கண்டுபிடிப்பு நடக்குது? அரசியல் சமுதாய சூழ்நிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? என்னைக்கு மழை வரப்போகுது? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தான் தெரிய போகுது? நீங்களே படிக்கலைன்னா உங்கள் பிள்ளைகள் எப்படி படிக்கும்? போன மாதம் நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி படித்தேன். ஒரு மாணவி சம்யுக்தா MBBS ஜாயின் பண்ணுறாங்க நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரியில். கூட போனது யார் தெரியுமா? அவங்க அம்மா அமுதவல்லி. எதுக்கு போனாங்க தெரியுமா? காலேஜில் சேர்த்து விடுறதுக்கு இல்லை, அவங்களும் மெடிக்கல் காலேஜில் சேர்றாங்க. போய் எப்படிங்க? அம்மாவும் மகளும் ஒரே நேரத்தில் நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்றாங்க. புள்ள படிக்கும்போதே அம்மாவும் படிக்குது. சின்ன வயதில் கருகி போன இலைகள், அவங்களுடைய கனவெல்லாம் கருகி போச்சு. வாய்ப்பு கிடைச்சது, படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் திருமணமாகி 2 குழந்தை பெற்ற பிறகு IAS பாஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஃபேஸ்புக்கை பாருங்கள், நான் போஸ்டிங் போட்டிருக்கேன். கல்யாணமாகி 2 குழந்தை ஆன பிறகு IAS IPS பாஸ் பண்ணி கலெக்டர் SP கமிஷனராக இருக்கிறாங்க இன்னைக்கு. எனவே பெற்றோர்களே, வீடுகளில் கல்வி கற்கும் சூழ்நிலையை ஏற்படுத்துங்கள். பெரிய டிவி வாங்கி வச்சு 24 நாள் பார்த்துட்டு இருக்காதீங்க, நல்லதில்லை. குழந்தைகளுக்கு நல்லதில்லை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மொபைல் பண்ண நோண்டிட்டு இருக்காதீங்க, நல்லதில்லை. அவங்க இந்த குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். The duty of the teacher is not to ask them to study. The duty of the teacher and the duty of the staff and the duty of the parent is to awaken the joy of learning. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேலை பிள்ளைகளை படி படி படின்னு சொல்லி கம்பெடுத்து அடிக்கிறது கிடையாது. கல்வி கற்கும் ஆசையை, அடிப்படை ஆசை ஆள் மனதில் ஏற்படுத்த வேண்டும். கியூரியாசிட்டி, ஆர்வம், அதை ஏற்படுத்தினா அவங்களே படிச்சிருவாங்க. அதற்கான புத்தகங்களை வாங்கி வீட்டில் வைக்கணுங்க. வீடே ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேணும். அந்த ஆசிரியர் சொன்னார், நாம் பிறந்து வளர்ந்த வீடு இன்னைக்கு ஒரு நூலகமாக மாற்றி இருக்கிறேன். 6000 புத்தகங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் எனக்கு 1000 புத்தகம் அனுப்பிச்சிருக்கிறாரு. படிங்க, வாசிங்க. பிள்ளைகள் படிக்கும்போது நம்மளை சேர்ந்து படிக்கணும். நாங்கள் படிக்கும்போது எங்கள் அம்மா சேர்ந்து படித்தாங்க. எங்கள் அக்காளுக்கு பதிலாக எங்கள் அம்மாவை அனுப்பிச்சி விட்டுருந்தாங்கன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருப்பாங்க எக்கனாமிக்ஸில். எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி 95 வயசு. இது முடிச்சுட்டு எங்கே தான் வீட்டுக்கு அப்போ இன்றைக்கி போகிறேன், அவங்க அம்மாவை பார்க்க போகிறேன். மறக்க முடியுமா?
குழந்தைகள், உங்கள் மேல உள்ள அன்பு என்பது இயற்கையாக வராது. நீங்கள் அவர்களுக்கு என்ன செஞ்சீங்க, அதன் அடிப்படையில் தான் அந்த அன்பு உண்மையான அன்பு வரும். We can't command respect. Through the actions we get respect from the children. நீங்கள் சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பையன் 18 வயசு, உன் பேர் குகேஷ். அகில உலக அளவில் இப்போ சைலேந்திர பாபுன்னா அவங்கள ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாட்டில் ஒரு சிலருக்கு தெரியும். குகேஷ் அப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே அவர் தெரியும். உலக சாம்பியன், வேர்ல்டு செஸ் மாஸ்டர், வயசு 18. எப்படி இந்த சின்ன வயதில் பெரிய சாதனை படைச்சாருன்னு பார்த்தேன். அவருக்கு செஸ் விளையாடும் போது நல்ல ஆர்வம். 7வது வகுப்பில் நல்லா செஸ் விளையாடுறாரு. அப்பா டாக்டர், அவர் மாதிரி பீடியாட்ரிஷியன், அம்மாவும் டாக்டர். என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அந்த பிள்ளையை பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியே எடுத்து செஸ் விளையாடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடம் கிடையாது, பள்ளிக்கூடத்துக்கு போகலை. 14 வயசு 15 வயசு டெல்லி போனோம், பாம்பே போனோம், சிங்கப்பூர் போனோம், துபாய் போனோம். வசதி இல்லை, ஸ்பான்சர் இல்லை, எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஆசிய சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன். அப்போது குகேஷ் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகும்போது அந்த பெற்ற அம்மா வேலையெல்லாம் வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பின்னாடியே அலைஞ்சிருக்காங்க பாருங்க 10 வருஷம். அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா மேலே எவ்வளோ மரியாதை இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எனவே நான் சொல்கிறது, இன்றைக்கி கொஞ்சம் பழக்க வழக்கங்களை மாற்றுங்க. நீங்களும் சேர்ந்து கல்வி கற்க முயற்சி பண்ணுங்க. பொழுதுபோக்கு அம்சங்களை குறைச்சிருங்க. சத்தம் போட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காதீங்க. லவுட் ஸ்பீக்கரை வச்சு பக்கத்தில் வச்சா பிள்ளைகள் படிக்க முடியாது. எங்கே போனாலும் இது பெரிய பிரச்சனையாக இருக்குது. படிக்கும் சூழ்நிலை இல்லை. லவுட் ஸ்பீக்கர் எக்ஸாம் நேரத்தில் வைக்கிறாங்க. மிகப்பெரிய மோசமான. நீங்களும் சத்தம் போட்டு பேசாதீங்க. குழந்தைகளுக்கு ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்க. நீங்களும் படிங்க. திஸ் இஸ் மை மெசேஜ் அண்ட் விஷ் ஆல் தி பெஸ்ட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இங்கே தான் உட்காந்துருக்காங்க. உங்களை பார்க்கவே முடியல எனக்கு. நான் நேரே வரேன். I'll come there. Okay. So you're happy. Okay, can you tell me why you are happy? ஏன் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? எஸ், ஓகே. ஒரு புக் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு ஆனுவல் டே இருக்குது, நான் ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஓகே, திஸ் இஸ் ஹாப்பி டே. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா நாளுமே ஹாப்பியாக இருங்க. ஓகே, தேங்க்யூ. எஸ், புக் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு புக் கொடுத்துலாமா? வாட்ஸ் யுவர் நேம்? Okay, I'm very happy. Today is an annual day, therefore I am happy. What I am saying is, every day is your annual day. மறக்காதீங்க, இந்த பக்கம். So try to be happy. இந்த பக்கம். மறக்காதீங்க. ஹஸ்லேஸ்ல இந்த பக்கம். Don't block. Okay, yeah. Thank you very much. I like this answer. Okay, how many of you? இந்த வாங்க. அங்க நில்லுங்க. Don't block. Thank you. Go there. How, boys and girls, how many of you really love your mother? Okay, you love your mother. Why? Why do you love your mother? Because she gave birth to you. Wonderful. நான் இந்த பூமியில் வருவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். She has given birth to me. இந்த அற்புதமான உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வழிவகை செய்தார்கள் எங்க அம்மா, எங்க அப்பா. எனவே அவங்களுக்கு நான் நன்றியுடன் தெரிவித்துக் கொடுங்க. அவங்களுக்கு நல்ல ஆன்சர். It's a good answer. Okay, so my dear children, நீங்கள் உங்கள் அம்மாவை நேசிக்கிறதா சொல்கிறீங்கல்ல, இது என்னைக்காவது அவங்க பக்கத்தில் போய் மாம் ஐ லவ் யூ மாம் என்னைக்காவது சொன்னீங்களா? நிறைய பேர் ஏன் சொல்லலை? ஓகே, இப்போ சொல்ல போகிறோம். நான் 1 2 3 சொல்லுவேன். உங்கள் அம்மா பார்க்கணும். மாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? 1 2 3. பார்த்தீங்களா? இந்த பச்சை பிள்ளைகளெல்லாம் போய் ஏன் அடிக்க போனீங்க? என் வாழ்க்கையில் இனிமேல் குழந்தையில அடிக்காதீங்க. கட்டி பிடிச்ச முத்தம் கொடுங்க, அன்பை கொடுங்கள். குழந்தைகளுக்கு சோறும் தண்ணி மட்டும் போதாது, குழந்தைகளுக்கு பாராட்டுகள் வேண்டும். பாராட்டுகள். வெளிநாட்டுக்காரன் ஒரு நாளைக்கு 300 முறை பாராட்டுறான் குழந்தைய. நீங்கள் எத்தனை முறை பாராட்டினீங்க? ஸோ மை டியர் சில்ட்ரன், உங்கள் அம்மா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்களா? அப்போ அவங்கள தேங்க்யூ மாம் சொன்னீங்களா? இப்போ நைட்டில் போய் சாப்பாடு போடுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து மாம் தேங்க்யூ வெரி மச். குழந்தைகளே, உங்கள் அம்மா அவங்கள மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சாங்க? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. உங்கள் அம்மா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கிறியா? என்ன பண்ணியிருக்கீங்க? At Mother's Day made by home one cake. ஓகே, மதர்ஸ் டேக்கு அவங்க அம்மா பண்ண கேக்கை அவங்களுக்கே எடுத்து கடத்து தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளைக்கு அடிச்சிட்டாங்க. ஓகே, நீங்களே பண்ணிட்டீங்களா? யூ நோ ஹவு டு மேக் எ கேக். ஓகே, மொபைல் ஃபோனை பார்த்து கேக்கு தயார் பண்ணி சொந்த அம்மாவை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குமா? நீ படிக்கவே வேண்டியதில்லை.
ஆட்டோமேட்டிக் உனக்கு வேலை கிடைக்கும். பேக்கரி போட்டுடலாம். No, sir. இல்லை பேக்கரி ஓனரே கல்யாணம் பண்ணிடலாம். Sir. ஸோ மை டியர் சில்ட்ரன், உங்கள் அம்மா சிரிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சின்ன வழி சொல்லி தரட்டா? அடுத்த மந்த்லி டெஸ்ட்டில் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு 100 மார்க் வாங்குங்க. அதை எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாட்ட காட்டுங்க. மாம், லுக் அட் திஸ் இஸ் 100 மார்க்ஸ் சொல்லி பாருங்க. யூ ஸோ நீங்கள் 100 மார்க்கா? ஓகே, யூ ஆர் டேக்கன். ஓகே, ஸோ மை டியர் சில்ட்ரன், உங்களுக்கு இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பேர் நான் முதல்வன் திட்டம். ஓகே, நீங்கள் ஒரு டிகிரி படிச்சுட்டு அந்த ஸ்கீமில் சேர்ந்தீங்கன்னா மாதம் 7,500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். சென்னையில் உங்களுக்கு இலவசமாக படிக்க வைப்பாங்க. நீங்கள் முதல் கட்ட தேர்வு பாஸ் பண்ணால் உங்களுக்கு 25,000 ரூபாய் ஒக்க பரிசு கிடைக்கும். 2ஆம் கட்ட தேர்வு பாஸ் பண்ண 50,000 கிடைக்கும். டெல்லியில் கொண்டு போய் படிக்க வச்சு ஐஏஎஸ் பாஸ் பண்ண வைப்பாங்க. ஓகே, இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 17,000 சீட் இருக்குது. 23 இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. மெடிக்கல் எம்பிபிஎஸ் நீட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கிட்டத்தட்ட அந்த 1 கோடி ரூபாய்க்கு சமம். நீட் எக்ஸாம். இல்லை எனக்கு இதெல்லாம் படிக்கல சார், நான் எம்பிஏ படிக்க போகிறேன், அதில் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை தான் இன்னைக்கு குழந்தைகளே, நீங்கள் இன்னைக்கு யாரோட போட்டி போடணும் தெரியுமா? நீங்கள் கிருஷ்ணகிரியில் படிக்கிற பிள்ளைகளோட போட்டி கிடையாது, தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகளோட போட்டி கிடையாது, இந்தியாவில் உள்ள பிள்ளைகள்கிட்ட போட்டி கிடையாது. உங்களுக்கு போட்டியெல்லாம் சைனாவில் படிக்கிறான் பாருங்கள், அவங்க கூட தான். அமெரிக்காவில் படிக்கிறான் பாருங்கள், அவங்க கூட. சவுத் கொரியா படிக்கிறாங்க பாருங்கள். இந்த ரோட்டில் போகிற காரெல்லாம் பாருங்கள், எந்த ஊரில் பண்ணக்கூடிய கார் இங்கே ஓடுது? எல்லாம் கொரியா, சவுத் கொரியா, ஜப்பான். இந்த மக்களோட நீங்கள் போட்டி போட வேண்டும். உலகத்திலேயே நிறைய இளைஞர்கள் வாழக்கூடிய நாடு எது தெரியுமா? இந்தியா தான். நம்ம தான் உலகத்தை ஆளணும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உலகத்திலே மிகப்பெரிய வர்த்தக நகரம் எது? which is the largest city, commercial city in the world? நியூயார்க் சிட்டி. அது எங்கே இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. அந்த அமெரிக்காவுடைய அந்த சிட்டியினுடைய உயர்ந்த பதவி யார் தெரியுமா? அந்த பதவிக்கு பேர் மேயர் ஆஃப் நியூயார்க் சிட்டி. அந்த ஊர்லேயும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அங்கே நான் போயிருக்கிறேன், பயிற்சி எடுத்திருக்கிறேன். நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட். என்ன பெயர்? நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுதான் உலகத்திலே நம்பர் 1 போலீஸ் டிபார்ட்மெண்ட். நம்பர் 2 டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, அங்கே உயர்ந்த பதவியில் போன 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதவியில் அந்த மேயர் பதவிக்கு ஒரு ஆள் வந்தார். அவருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஜுக்ரான் மம்தானி. ஜுக்ரான் மம்தானி யார் தெரியுமா? இந்திய நாட்டை சேர்ந்தவர். ஹீ இஸ் ஃப்ரம் இந்தியா. அவங்க அம்மா தான் மீரா நாயர். அந்த அம்மாவுக்கு அப்பா தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு உலக அளவில் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே படிக்கிற படிப்பு சாதாரண படிப்புன்னு நினைக்காதீங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் பாஸ்போர்ட். நல்ல முறையில் படிச்சிங்கன்னா, கையில் வச்சுருக்கீங்களா சர்டிஃபிகேட், இது உலகம் முழுவதும் போகலாம். இன்னும் நல்லா படிச்சிங்கன்னா நீங்கள் வச்சிருக்கிற சர்டிஃபிகேட் குளோபல் விசா. என்னது? குளோபல் விசா. எனவே தான் குழந்தைகளே, நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இனி எதிர்காலம் எல்லாமே அறிவியல் தான், சயின்ஸ் படிக்கணும். கணிதம், மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். வணிகம், காமர்ஸ். ஒரு காலத்தில் 1606 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து கிளம்பி வந்து உங்களை போல சில இளைஞர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவே பிடிச்சிட்டாங்க. கிருஷ்ணகிரியை பிடிச்சாங்க, இந்த ஜெஞ்சியை பிடிச்சாங்க, பாண்டிச்சேரியை பிடிச்சாங்க, மெட்ராஸை பிடிச்சாங்க, வெள்ளூரை பிடிச்சாங்க, திருச்சியை பிடிச்சாங்க, சவுத் இந்தியா பிடிச்சாங்க, இந்தியா முழுவதும் பிடிச்சான். அவங்கள மாதிரி கொஞ்சம் பேர், 100 பேர், 200 பேர். அதுக்கப்புறம் ரோடு போட்டாங்க, ரயில்வே போட்டாங்க, கப்பலை கட்டினாங்க, கலெக்டர் ஆஃபீஸை கொண்டு வந்தாங்க, நீதிமன்றத்தை கொண்டு வந்தாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க, சட்டத்தை கொண்டு வந்தாங்க, இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அப்படி ஒரு பெரிய நாடே ஏற்படுத்தினாங்க. ஏன் ஏற்படுத்தினா தெரியுமா? எதனால் பண்ணாங்க தெரியுமா? பிகாஸ் தே ஹேட் எஜுகேஷன். அவங்களுக்கு இன்ஜினியரிங் தெரியும், அவங்களுக்கு காமர்ஸ் தெரியும், அவங்களுக்கு வங்கி எப்படி பண்ணணும்னு தெரியும், சண்டை எப்படி போடணும்னு தெரியும், துப்பாக்கி எப்படி பண்ணணும்னு தெரியும். எனவே தான் நம்மை ஆண்டார்கள். இன்னைக்கு நம்ம தான் உலகத்தை ஆளணும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? கல்வி கற்க வேண்டும். வண்டர்ஃபுல். கல்வி கற்க வேண்டும், விரும்பி படிக்க வேண்டும். we should learn. நான் சொல்லுவேன், படிக்காதீங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள். என்னங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க படிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புலன் விசாரணை பண்ணுவார்கள். So my dear students, my message to you today,
என்னுடைய மெசேஜ் என்னன்னா, எல்லாரும் படின்னு சொல்லுவாங்க, நான் படின்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்? ஆராய்ச்சி பண்ணுங்கள். நீங்கள் மாணவன் அல்ல, ஆராய்ச்சியாளர்கள். யூஆர் ஆல் ரிசர்ச் பீப்புள். சிந்திங்க. ஒன்று தெரியுமா, நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்களா இல்லையா? ஒரு நாள் 300 கேள்வி கேட்டாங்க. மழை எப்படி பெய்யுது, வானம் ஏன் நீளமாக இருக்குது, ஏரோப்ளேன் எப்படி பறக்குது, எல்லாமே கேட்டீங்க. இன்னைக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? வளர்ந்த கேள்வி கேட்க நிறுத்திடக்கூடாது, கேள்வி கேட்க வேண்டும். வாட் இஸ் திஸ், வென் இஸ் திஸ், ஹவ் இஸ் திஸ். எஸ், நீங்கள் இன்னிலிருந்து கேள்வி கேட்கும் ஆராய்ச்சியாளனாக மாற வேண்டும். நீங்கள் சாதாரண மாணவன் கிடையாது, நீங்கள் ஆராய்ச்சியாளர்கள். நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, புலன் விசாரணை பண்ண வேண்டும். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் சொல்கிறது காலையில் எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு எத்தனை பேர் எந்திப்பீங்க? எஸ், நாளையிலேருந்து உங்கள் பழக்க வழக்கம் ஒட்டு மொத்தமாக மாற வேணும் குழந்தைகளே. காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும். அடுத்த 3 மணி நேரம் உங்களுக்கு எந்த பாடம் சுத்தமாக படிக்கலையோ அந்த பாடத்தை தான் படிக்கணும். அடுத்த 3 மணி நேரம் ஓகே. நியூஸ் பேப்பர் படிக்கணும், முக்கியம். உடல், நம்ம உடம்பு இருக்குல்லங்க, இதுதான் பெரிய சொத்து. எஸ், எத்தனை பேர் விளையாடுவீங்க டெய்லி 1 hour? ஓகே, பெற்றோர்கள் யார் பிள்ளைகளை விளையாட அனுமதிக்காத பெற்றோர்கள் கை தூங்க பார்ப்போம். முதல்ல நீங்கள் தூங்கிட்டே இருக்கோம். ஸோ சில்ட்ரன், என்னுடைய இம்பார்ட்டண்ட் அட்வைஸ், நீங்கள் தினமும் 1 மணி நேரம் விளையாட வேண்டும். செய்தித்தாள் படிக்கணும். நாகரிகமான மனிதர்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குது, இன்னைக்கெல்லாம் நாளைக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் குரூப் அண்ட் சர்வீஸ், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், எம்பிஏ, இதெல்லாம் ஜெனரல் நாலேஜ் இல்லாமல் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக ஆக முடியாது. போலீஸ் கான்ஸ்டபிள் செலெக்ஷனே பெரிய பெரிய ஜெனரல் நாலேஜ், சப் இன்ஸ்பெக்டர், குரூப் 4, குரூப் 1 எல்லா தேர்வும். நீங்கள் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் போனாலும் கூட உங்களுக்கு உலகத்தை பற்றி என்ன தெரியும் கேட்பாங்க. 10th எவ்வளோ மார்க் வாங்குறீங்க, +2 மார்க் சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் பேர் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நீங்கள் 10th வாங்கின மார்க்கு. ஐஏஎஸ் எக்ஸாம் நடக்குது, இப்போது இன்டர்வியூ போயிட்டுருக்கு இப்போ டெல்லியில். முதல் கேள்வி என்ன தெரியுமா, என்ன பார்ப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐஏஎஸ் இன்டர்வியூவில் முதல்ல என்ன பார்ப்பாங்க தெரியுமா? 10th உங்கள் மார்க் என்ன. ரெண்டாவது என்ன பார்ப்பாங்க தெரியுமா? +2 உங்கள் மார்க் எவ்வளவு. மூணாவது என்ன கேட்பாங்க தெரியுமா? காலேஜில் உங்களுக்கு மார்க் எவ்வளவு. இதுதான் கேட்பாங்க. ஸோ மை டியர் சில்ட்ரன், this is the time to shine. எப்படி? This is the time to shine. Like a star. Wonderful. Like a star. So let your light shine. அங்கே பாருங்க, லைட் எரிச்சு வச்சோம், ஷைன் பண்ணிட்டு இருக்க மாதிரி. உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டிய நேரம் இதுதான், இப்போதுதான், இன்றைக்கு தான், இங்கே. எல்லா சாதனைகளும் இந்த நேரத்தில் தான் நடக்கும். இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் சாதனைகளை நிகழ்த்த முடியாது. இந்த நேரத்தில் தான் நம்ம நிகழ்த்த முடியும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? சைனாக்காரனை விட சிறப்பாக நம்ம படிக்கணும், அமெரிக்கன்ஸை விட சிறப்பாக செயல்படணும், ஜப்பானீஸை விட ரொம்ப சிறப்பாக செயல்படணும். நம்ம தான் உணர வேண்டும். நீங்கள் செயல்படுறத பார்த்துட்டு, நீங்கள் படிக்கிறத பார்த்துட்டு, நீங்கள் ஓடுறத பார்த்துட்டு, நீங்கள் பிரைஸ் வாங்குறத பார்த்துட்டு உங்கள் பள்ளிக்கூடத்திலே ஒரு ரசிகர் மன்றம் உங்களுக்கு தோன்ற வேண்டும். எப்படிங்க? ரசிகர் மன்றம். உங்கள் வீட்டிலே ஒரு ரசிகர் மன்றம் தோன்றும். அந்த ரசிகர் மன்ற தலைவர் யார் தெரியுமா? உங்கள் அப்பா தான். அந்த ரசிகர் மன்ற செயலாளர் யார் தெரியுமா? உங்கள் அம்மா தான். நீங்கள் பேசும் விதம், நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறது, நீங்கள் நடக்கிறது, நீங்கள் வாங்குகிற மார்க்கு, இதை பற்றி எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்க வேண்டும். உங்கள் பெயர் இங்கே பேசப்பட வேண்டும். உங்கள் பெயர் தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட வேண்டும். அப்படி உலகம் மலலா யூசுப் சார் மாதிரி உலகம் முழுவதும் பேசப்பட வேண்டும். அதற்கு இன்னைக்கு நாளைக்கு காலையிலிருந்து முயற்சி பண்ணுவீங்களா? அல்ல, நாளை காலையில் கிடையாது, இன்னைக்கு, இப்போது, ஃப்ரம் ஹியர் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் உலகத்தரம். நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. BMW மாதிரி BIW. This is my last message. You are all BAW. BAW means best in the world. You are going to be the best in the world, and all the best for you. Thank you very much for this great opportunity.